அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் இந்த வெர்டிக்கல் கார்டனிங் என்று அழைக்கப்படுகின்ற தமிழிலே நிலைக்குத்து வேளாண்மை என்று சொல்வார்கள். இந்த முறையான ஒரு பயிற்சிகை இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பயிற்சிகையினுடைய நுட்பங்கள், அதில் பின்பற்றப்படுகின்ற தொழில்நுட்ப விடயங்கள், இதனுடைய சமூக பயனுறுதியான விளைவுகள் என்ன, நோக்கம் என்ன, மற்றும் இதனுடைய ப்ராக்டிக்கல் எவ்வாறு இதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்பது தொடர்பாக விளக்கமளிப்பதற்கு இங்கு எங்கள் இந்து கல்லூரியின் மாணவர்கள் இந்த காணொலியினூடாக ஒரு விளக்கத்தை வழங்க இருக்கின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு எங்களுடைய மாணவர்கள் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது மிக திறமைசாலியான, அதாவது புலமை பரிசில் பரீட்சை மூலம் அதிகளவு ஆற்றல் உள்ள மாணவர்களாக இங்கே வருகின்றார்கள். உயர்தரத்திலே அவர்கள் பரீட்சையிலே சித்தி பெற்று உலகளாவிய ரீதியில் பல முதல் தரமான பல்கலைக்கழகங்களிலே தங்களுடைய பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக செல்கின்ற போது அவர்கள் வெறுமனே பரீட்சையில் வெற்றி பெற்ற மாணவர்களாக செல்லக்கூடாது என்பதிலே எங்களுடைய அதிபர் அவர்கள் மிகவும் கரிசனையாக இருக்கிறார். அதன் வெளிப்பாடு தான் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளினுடைய உயிர்ப்பான நடைமுறைப்படுத்துகை இங்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த சூழல் நேயமான சிந்தனைகள், இந்த மாதிரியான பயிற்சிகை முறைகள், பசுமை நிகழ்ச்சி திட்டங்கள், மரநடுகை நிகழ்ச்சி திட்டங்கள் போன்றவற்றை கடந்த சில ஆண்டுகளாக எங்களுடைய மருத்துவர் சுமன் அவர்கள் இதுக்குரிய நிதி மூலத்தை வழங்கி இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பெருமளவு பங்களிப்பை செய்கின்றார். பார்த்தீங்கன்னா தெரியுது, இப்போ சுற்றி ஒரே பச்சையாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலம் பெறுவாங்க. இப்படி ஒரு பச்சையான சூழலாகவே இது கேட்கும் போது உள்ளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமான ஃபீலிங் ஏற்படும். அதை அவையில படிக்கிறது தூண்டும். அவை என்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அவையில் சந்தோஷமாக நாள் ஃபுல்லாக வச்சுருக்கோம். அந்த கன்செப்டை இப்போ உறுதி செய்யும் வகையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நிலைக்குத்து பயிற்சியை சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற உங்கள் அவதானிக்கவே புரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இது இந்த நிலைக்குத்து வேளாண்மை வகுப்புகளுக்கு அதிக வச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், வகுப்பில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல ஆக்சிஜன் தேவை அதிகமாக இருக்கும். அதை ஈடு செய்யக்கூடிய மாதிரி டாக்டர் சுமன் அவர்கள் தங்களோட ஆலோசனையை வழங்கி அதன் மூலம் இந்த ப்ரொஜெக்டை மிகவும் பயனுள்ள வகையில் செஞ்சிருக்கு. இந்த அடிப்படையில் இது பற்றி எங்களுடைய கல்லூரியினுடைய கொள்கை என்ன, இது பற்றிய நிலைப்பாடு என்ன, இந்த மாணவர்களுக்கு நாங்கள் இவ்வாறான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலம் எதிர்காலத்தில் எவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை செய்து கொண்டு செல்லப் போகின்றோம் என்பது தொடர்பாக எங்களுடைய பிரதி அதிபர் கல்வி அபிவிருத்தி AMC மகேந்திரன் சார் அவர்கள் இது தொடர்பாக உங்களுக்கு இந்த காணொளியிலே சில விளக்கங்களை அளிக்க இருக்கிறார். யாழ்ப்பாண இந்து கல்வி பாதுகாப்பதற்காகவும் அழகாக வைத்திருப்பதற்காகவும் சூழல் மாசுபடுதலின் தாக்கத்தினை குறைப்பதற்காகவும் மாணவர்களிடையே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காகவும் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் நமது பாடசாலையின் கல்லூரி முதல்வர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்காக யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் பழைய மாணவனும் வைத்தியருமாகிய சுமன் அவர்களால் இந்த சூழல் நேயத்திற்கு தனது பங்களிப்பை தொடர்ந்து ஆண்டுதோறும் மேற்கொண்டு வருகின்றார். வைத்தியர் சுமன் அவர்களின் நிதி பங்களிப்புடன் ஒவ்வொரு வருடம் ஆண்டுதோறும் மரநடுகை திட்டமும் நஞ்சற்ற உணவுகளை மேற்கொள்வதற்கான பயிற்சி திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த வருடம் 300 அன்னாசிகளை இங்கே பயிரிட்டு வெற்றிகரமாக அறுவடையும் செய்ய மேற்கொள்ளப்பட்டது. இந்த வருடம் மாணவர்களிடையே அந்த ஆர்வத்தை இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துவதற்காக நிலைக்குத்து முறையிலான விவசாயத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிக்கு நாங்கள் சொல்கிற துளிநீர் பாசன தொகுதி. இப்போ நான் உங்களுக்கு இந்த துளிநீர் பாசன தொகுதியின் பயன்பாடு என்ன, இப்போ அந்த துளிநீர் பாசன தொகுதி எப்படி செயற்படுதுன்றதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேந்தலை தாங்கியின் அமுக்கத்தை பயன்படுத்தி இந்த துளிநீர் பாசன தொகுதி இயங்குது. கிட்டத்தட்ட 50 அடி உயரமான தாங்கியை நாங்கள் இந்த துளிநீர் பாசன தொகுதிக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்தோம்னா இந்த தாவர கலவைக்குள்ளே நாங்கள் பலவிதமான பொருட்களை சேர்த்துக்கொள்கிறோம். உதாரணமாக கிளிசரடியா, ஆமணக்கு, ஆடாதோட, பாவட்டை, வேம்பு போன்ற இலைகளும் மற்றது மாட்டு சாணி, மாட்டு சிறுநீர் போன்றவற்றையும் ஒன்றாக அரைத்து அதனை வடிகட்டி தான் நாங்கள் இதுக்குள்ளே வடிகட்டி விடுறோம்.
இது பலவிதமாக இந்த கலவை பலவிதமான ஊட்டச்சத்துக்களை தாவரங்களுக்கு வழங்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழாயின் மூலம்தான் இதுக்கு பசலை தாங்கிக்குள்ளே போகிற திரவ பசலை தாங்கிக்குள்ளே போகிற நீர் போகும். இதுக்குள்ளே இருக்க திரவ பசலை எல்லாம் உள்ளடக்கி கொண்டு தான் பிறகு இந்த குழாயால் இதுக்குள்ளே இருக்க பசலை உள்ளடக்கி அவுட்புட்டாக நாங்கள் இப்போ மேலே போய் தாவரங்களுக்கு நாங்கள் இப்போ நீரை பயிரிடுறோம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இந்த குழாயின் மூலம்தான் இப்படி துளி துளியாக நீர் இந்த தாவரங்களுக்கு செலுத்தப்படுகிறது. அதன் மூலம் நாங்கள் இலகுவாக நீரை தாவரங்களுக்கு செலுத்த தாவரங்களுக்கு பலவிதமான பீடைகளால் பலவிதமான நோய்கள் ஏற்படுது. அந்த பீடைகளிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்காண்டி நாங்கள் பாவிக்கிறது தான் போர்டர் பயிற்சிகை. அந்த போர்டர் பயிற்சிகையை நாங்கள் தாவரங்களில் நடும்போது தாவரங்களுக்கு வர நோய், அதாவது உதாரணமாக மிளகாய்க்கு வர இலைச்சுருங்கல், இந்த இலைச்சுருங்கல் நோய்க்கு காரணம் பனிப்பூச்சி. அந்த பனிப்பூச்சியை இந்த சோளம் தடுக்குது. இந்த பனிப்பூச்சியை உள்வருவதை இந்த சோளம் தடுக்குது. அதனால இந்த தாவரங்களுக்கு பனிப்பூச்சி வருவதை நீக்கிது. வெறுமனே இது ஒரு பொருளாதார நலிவுடைய ஒரு காலகட்டம், அல்லது இந்த தேசம் ஒரு மிக சிக்கலான பொருளாதார நலிவை எதிர்கொண்டுள்ள ஒரு காலத்தில் அந்த சொல்வார்கள் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், அதாவது இந்த ஹையராக்கி என்று அந்த சமூகத்திலே அதிக வருமானம் பெறுகின்ற மக்கள், அது உயர்ந்த வருமானம் ஈட்டுகின்ற மக்கள் ஏதாவது சமூகத்திலே சில முதலீடுகளை செய்ய வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாக இந்த மாதிரியான புத்திஜீவிகள் அல்லது அதிக சமூகத்திலே வருமானம் கூடிய துறையில் இருக்கிறவர்கள் இவ்வாறான சமூக முதலீடுகளை செய்யும் பொழுது எங்களுடைய மாணவர்களிலே ஒரு சிந்தனை மாற்றம் வருகிறது, ஒரு பொருளாதார பார்வை வருகிறது, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனை வருகிறது, ஒரு அக்கறை வருகிறது. ஆகவே நமது மாணவர்கள் பல்துறை ஆளுமை உள்ள மாணவர்களாக வருவதற்கு எங்கள் மருத்துவர் சுமன் போன்றவர்களுடைய பங்கும் பணியும் அளப்பரியது.